Let's make some super tasty and super rich flavorful tiramisu at home. இந்த ரெசிபிக்கு ஒரு கோல்டான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 4 to 5 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பிளெயின் பாத்திரத்தை இதோட நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஐம் யூஸிங் அமூல் விப்பிங் க்ரீம். இட்ஸ் நாட் அ ஃப்ரெஷ் க்ரீம், இட்ஸ் அ விப்பிங் க்ரீம். ஸோ இது ஹோல் பேக்கே நான் வந்து இந்த கோல்டான ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண க்ரீம் தான். இது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் பீக்ஸ் வர அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக பீட் பண்ணி சைஸ் டப்ளப் பண்ணாலே போதும். ஸோ விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் வந்து மாஸ்கபோன் சீஸ் எடுத்திருக்கேன், விச் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் டெசர்ட்ஸ். ஒரு மாதிரி பட்டரி க்ரீம் டேஸ்ட் கிடைக்கும், நார்மல் சீஸ் மாதிரி இருக்காது. ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் ஆனால் ஒரு பட்டர் அண்ட் க்ரீம் மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட் தான் இந்த பர்டிகுலர் சீஸில் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஐம் கோனா டேக் 250 grams ஆஃப் மாஸ்கபோன் சீஸ். ஸோ அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சீஸோட நம்ம வந்து 150 grams ஆஃப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரம் வின்சென்சோ, இட்டாலியன் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ். அண்ட் திஸ் கண்டெய்ன்ஸ் எக் யோக். ஸோ இதில் இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தனி பாத்திரத்தில் ஒரு பவுலில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 tumbler ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 1 tumbler ஆஃப் வாட்டருக்கு 2 to 3 teaspoons ஆஃப் காஃபி பவுடர். ஐம் யூஸிங் த நெஸ்கஃபேஸ் டேஸ்ட் சாய்ஸ் மீடியம் instant coffee powder. This will taste exactly like a filter coffee, not like brew or any other brands. So உங்களுக்கு வந்து the filter coffee மாதிரி ஒரு taste instantல கிடைக்கணும்னா this is a very good coffee powder. You can just add to it and mix it really well. இப்போ வந்து இந்த particular filter coffee mixtureல வந்து we're gonna dip our lady finger biscuits into it. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் எனிதிங் இதில் மாதிரி ஒரு 2 to 3 secondsக்குள்ளே டிப் பண்ணி இம்மீடியட்டாக ஃப்ளிப் பண்ணி வச்சிடணும். அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு பிரேக். ஸோ ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஜஸ்ட் ரோல் இட் அப் அண்ட் ஜஸ்ட் பிளேஸ் இட். ஸோ 1 by 1 நீட்டாக கண்டெய்னர் ஃபுல்லாக வர மாதிரி நீட்டாக அழகாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. நவ் ஃபார் த ஃபில்லிங் நம்ம மாஸ்கபோன் சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மிக்ஸ் இட், ஃபோல்ட் இட் அண்ட் மிக்ஸ் இட், நாட் டூ மச், ஜஸ்ட் ஃபோல்ட் இட் அப். ஸோ ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட வந்து யூ கேன் ஆட் வெனிலா எசன்ஸ். ஐம் யூஸிங் 1 tablespoon ஆஃப் வெனிலா எசன்ஸ். அண்ட் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுகர் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப மைல்டான சுகர் தான் போடுவேன் யூஸ்வலி. ஸோ உங்களுக்கு மைல்டான ஒரு டிராமிசு பிடிக்கணும்னா யூ கேன் go with the same measurement. In case if you want it more sweet, you can add more sugar to it now. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு 2 to 3 ஸ்கூப்ஸ் போட்டுட்டு நல்லா நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதோடு நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். ஐம் யூஸிங் வீக்ஃபீல்ட்ஸ் கொக்கோ பவுடர். ஸோ ஆஃப்டர் திஸ் அகெயின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிப்பீட் பண்ண மாதிரியே அகெயின் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸை காஃபி மிக்சரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அகெயின் அதை நீட்டாக பொறுமையாக அழகாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்டர் பிளேசிங் இட் அகெயின் யூ கோன் டு ரிப்பீட் த சேம் ஸ்டெப். யூ கோன் ஆட் அப் த விப்பிங் க்ரீம் அண்ட் மாஸ்கபோன் ஓட மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நீட்டாக ஒரு லேயர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஆட் 2 layers ஆல்சோ, யூ கேன் ஆட் 3 layers ஆல்சோ. இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து இட்ஸ் ஓன்லி ஃபிட்டிங் 2 layers ஆஃப் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுதான் என்னோடய ஃபைனல் லேயராக வந்துருச்சு. இப்போது அதை நீட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. So after spreading, I'm using again unsweetened cocoa powder from Wakefield. Again அதை வந்து நீட்டாக அழகாக மேலே டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் tiramisu is ready now. Now you can refrigerate it for up to 6 to 7 hours and then you can serve it. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மிக்சர் வந்துடும். உடனே கட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கோனா பி வெரி சாகி. ஒரு 6 to 7 hours நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி இல்லை ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆஃப்டர் 6 to 7 hours நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ ரேஷா. See you on the next video. Bye bye.